ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தண்ணி போதும். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், தண்ணி வந்துட்டு பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் போதும், நிறைய ஆட் பண்ணாதீங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெல்லம், ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நல்லா குக் ஆக விடணும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes டைம் எடுக்கும். இதை வந்துட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பாருங்கள், நல்ல பழம் இருக்கிற பனானா ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல பழம் இருக்கணும் பனானா, அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். இப்போ இந்த பனானா வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பனானா வந்துட்டு மேஷ் பண்ண போதும். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு வீட் ஃப்ளவர் எடுத்துக்கலாம், கோதுமை மாவு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், கொஞ்சமாக குக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு திக்கான பேட்டர் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்துட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. டைம் இருக்கக்குள்ளெல்லாம் இதை வீட்டில் செய்வோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 5 minutes சைடில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு 15 minutes நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 10 minutes ஆறினதுக்கப்புறமா இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஜவ்வரிசி அண்ட் வெல்லம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இது இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமா இது கூட 1 கப் நான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் இல்லை ஆஃப்டர் டின்னர் டெசர்ட் அந்த மாதிரி, இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு கெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம இப்போது சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டரை வச்சு என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு நம்ம பேன் கேக்ஸ் மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். நான் அதுக்கு ஆல்ரெடி பேன் வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இப்போது நம்ம இதை குட்டி குட்டி பேன் கேக்ஸ் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு சைடு 1 minute வெந்தால் போதும். லோ ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா இந்த பேன்கேக்ஸ் வந்துட்டு தீஞ்சு போயிடும் அண்ட் சென்டரில் வந்துட்டு வேகாது. இந்த பேன்கேக்ஸ் வந்துட்டு 1 சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிடலாம். இதை திருப்பி போட்டு இன்னொரு 1/2 minute நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த பேன்கேக்ஸ் வந்துட்டு 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்துட்டு நம்ம எப்படி தவாலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் பேன்கேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு பேன் கேக் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி மிக்சர் வந்துட்டு இது மேலே வச்சு எல்லா சைடும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஒரு லேயர் நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பேன் கேக் இது மேலே வச்சிடலாம். மறுபடியும் நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் இது மேலே வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பாருங்கள், இன்னொரு லேயரும் நான் வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு பேன் கேக் இப்படி வச்சுட்டு இது மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் இப்படி சென்டரில் வச்சிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் யூனிக்கான ரெசிபி வந்துட்டு வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க கூட ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் பார்த்த உடனே இதை வீட்டில் செஞ்சதான்னு ஷாக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், உங்கள் கெஸ்ட் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆவாங்க. அதே டைமில் டேஸ்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.